குறிப்பாக சட்ட விரோதமாக அதிமுக எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வழக்கு தொடர்ந்துள்ள இந்த நிலையில் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே கூபத்தூர் விடுதியில் தங்கியுள்ளோம் என்றும் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே செல்போன்கள் அணைத்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் 48 மணி நேரத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மனம் மாறியது ஏன் என்றும் காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ முருகுமாறன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் இவ்வாறாக கூறியுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இன்னும் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. காளையர்கள் காளைகளை தீரத்துடன் அடக்கி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் வாடிவாசல் பகுதியில் குவிய தொடங்கினர். ஜல்லிக்கட்டின் தொடக்கமாக கோவில் காளைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட கிராம மக்கள் ஏராளமானோர் பூஜையில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் உறுதிமொழியை வாசித்தார். மாடுபிடி வீரர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியவுடன் முதலில் 5 கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. கோவில் காளைகள் அனைத்திற்கும் தங்க காசுகள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. தங்க காசு எம்எல்ஏ சார்பாக ஒரு இதை பிடிச்சுக்க பிடிக்கார ஊர் மாட்ட பிடிக்கார சூப்பர் சூப்பர் அலட்டா. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 950 காளைகள் பங்கேற்கும் நிலையில் 1650 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு களத்தில் களம் இறங்கியுள்ளனர். ஒவ்வொரு சுற்றிலும் 2க்கும் மேற்பட்ட காளைகளை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். சுழற்சி முறையில் ஒவ்வொரு மணி நேரமும் 150 வீரர்கள் குழுவாக ஜல்லிக்கட்டு களத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து சென்று அடக்கினார்கள். எங்களது கிராமத்து சார்பாக காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் டிவி, மொபைல், அண்டா, இருசக்கர வாகனம், நாட்டு பசு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பம்பர் பரிசும் வழங்கப்படுகின்றன. இதனால் களத்தில் காளையர்கள் உற்சாகமாக காளைகளை பிடித்தனர். யாராலும் பிடிக்க முடியாத அளவில் சில காளைகள் களத்தில் நின்று விளையாடின. ஒருத்தர் பிடிப்பா பட்டு புடவை காளைகளை பிடிக்க முயன்ற போது சில வீரர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்த வீரர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன. இருப்பினும் விடாமுயற்சியுடன் ஏராளமான காளையர்கள் காளைகளை அடக்கினார்கள். சூப்பர் சூப்பர். எம்பி ஆம்புலன்ஸ் ஒரு அண்டா ஒருத்தர் பிடி வாபா மாடு பிடி மாடு பட்டு சேரி ஒண்ணு 5000 கொடுக்குறாரா மாட்டுக்கார ஒருத்தன் பிடி விடு